வாசிக்கும் பொழுது கிறிஸ்து ஜீவன் என்பதை உணர முடியும். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தினால் அவருடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டியது இந்த ஜீவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜீவன் எப்படி உண்டாயிருக்கிறது என்று சொன்னால் வார்த்தைகளை கேட்க கேட்க அந்த ஜீவனை உணர முடியும். அதனாலதான் சபை கூடுதலை விட்டு விடாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சபை கூடுதலை எத்தனை சேர் காலியா இருக்கு பாருங்க, விட்டு விடக்கூடாது அப்படின்னு சொன்னா காரணம் என்ன? விட்டு விட்டா நிறைய விஷயங்களை நீங்க விட்டுருவீங்க. இந்த ஜீவனை உணர முடியாது, இந்த கர்த்தருடைய வார்த்தையை உணர முடியாது. யாரெல்லாம் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி சபை கூடுதலை விட்டு விடாமல் வருகிறார்களோ அவர்களுக்குள்ளே ஜீவன் உண்டாகும். அது மாத்திரம் கிடையாது, சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும். இதெல்லாம் உணரக்கூடிய விசுவாசம் உண்டாகும். அல்லேலூயா. அதனாலதான் சபை ஒரு பகுதியில எப்படி மருத்துவமனை இருக்கிறது அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கோ, ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கோ, இதெல்லாம் விட ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு திருச்சபை இருப்பது பெரிய ஆசீர்வாதம். கரங்களை தட்டி இந்த மேன்மை எப்போ உணர முடியும்னா அந்த மேன்மையை அறிந்து கொள்ள பொழுதுதான் உணர முடியும். அதை அறிந்து கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் சபை கூடுதலை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த சபை கூடுதல்ல வரலன்னு சொன்னா ஜனங்க யார் என்பதை அவங்க தெரியாம இருப்பாங்க. அவர் நாமத்தின் மீது விசுவாசம் வைத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு. அதாவது உரிமை கொடுத்துட்டாரு. இன்னும் சொல்லணும்னா ரைட்ஸ் கொடுத்துட்டாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரைட்ஸ் கொடுத்துட்டாரு. ரைட்ஸ் கொடுத்ததுனால நான் சொல்லுவேன், ரைட்ஸை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. ரைட்ஸ் கொடுத்ததுனால என் மருமகன் எனக்கு சோறு போடல, எங்கள் மாமியார் என்னை பார்க்கல, எங்கள் வீட்டுக்காரர் பார்க்கல அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்ஸ் கிடைச்சதுனால எப்படியாவது ரைஸ் கிடைக்கும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இதை தேவனுடைய பிள்ளைங்க அறிந்து கொள்ளணும். அதை அறிந்து கொள்வதற்காகத்தான் திருச்சபை. அப்ப சும்மா கிடையாது, இது போடுற நாமம் கிடையாது, இது தரிக்கப்பட்டிருக்கிற நாமம். கரங்களை தட்டி இந்த நாமம் அழியாது. ஒருவேளை உணராம இருக்கலாம், அந்த நாமத்தை தரித்து கொண்டிருக்கிறவர்கள் உணராம இருக்கலாம். இதை உணர்வதற்காகத்தான் திருச்சபை கூடுதல். அல்லேலூயா. அப்போ இந்த மேன்மையை உணர்ந்து கொள்ளணும். எதற்காக இந்த 2 நாள் கூட்டம் 4 நாளா நடக்குது தொடர்ந்து தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று. எப்படியாவது ஜனங்க இந்த சத்தியத்தை அறியணும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். நாம் வாழ்கிற இந்த காலங்களிலே கிறிஸ்துவுக்குள்ள வாழணும், விசுவாசிகளாய் தேவனை விசுவாசிக்கூடியவர்களாய் வாழணும் என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் கூட்டத்தை ஏற்படுத்துறாங்க. அதோ வேலை வட்டி இல்லாம ஏற்படுத்தல. இந்த வேலையை ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி அப்ப அந்த வேலையை செய்யக்கூடியவர்களை என்ன பண்ணும்? மேன்மையா நினைக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், மேன்மையா நினைக்கணும். சில பேர் தொம்மையா நினைப்பாங்க. தொம்மை இல்ல, மேன்மையா நினைக்கணும். மேன்மையா நினைக்கும் பொழுது யாரெல்லாம் மேன்மையா நினைக்கிறார்களோ அவர்களை தேவன் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்க கேட்க ஆயுசு நாட்களும் பெருகும். நான் விசுவாசி. ஏன்னா விசுவாசம் உள்ள வந்துருச்சுல. அவர் நாமத்தின் மீது விசுவாசம், அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்கள் அத்தனை பேர்களும் அவருடைய சன் ஆயிட்டாங்க. அதனால யார் ஃபன்னு பண்ணாலும் ஐ டோன்ட் ஃபீல். அல்லேலூயா. கரங்களை தட்டி சன் ஆனதுனால இங்க ஃபன்னுக்கே இடம் கிடையாது. அல்லேலூயா. ஃபன்னு பண்றவங்க பண்ணிட்டோம். அல்லேலூயா. இங்க நிறைய பொண்ணு இருக்கிறீங்க, அதனால ஃபன்னை பத்திலாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப அதை உரிமையா விசுவாசிக்கணும். எனக்கு இப்படிப்பட்ட நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. இதை விசுவாசிக்க விசுவாசிக்க உள்ளத்துல என்ன ஆகும் தெரியுங்களா? தைரியம் உண்டாகும். அதனாலதான் விசுவாசிக்கிறவன் உதறுவான் போட்டு இல்ல, பதறான் போட்டிருக்குது. கரங்களை தட்டி அல்லேலூயா.
எவ்வளவு அற்புதமா வந்துட்டே இருக்கு பாருங்க வார்த்தை. பதறான் போட்டுருக்குங்களா? பதறான். சில பேர் ஒரு சின்ன விஷயம்னால பதறாங்க. அப்ப இதெல்லாம் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா திருச்சபைக்கு வரணும். சபை கூடுதலை என்ன பண்ணக்கூடாது, விட்டு விடக்கூடாது. நீங்க வருது மாத்திரம் இல்லை, இன்னும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு என்று சாட்சியை சொல்லி விசுவாசத்தை சொல்லி வந்து பாருங்க அப்படின்னு கூப்பிட்டு வரணும். பக்கத்துல பசங்க வந்து பாருங்கன்னு கூப்பிட்டு வரணும். ஆமா, ஒரு புடவை எடுத்த கடையை அழகா சொல்லி விடுறாங்களே, அங்கதான் எடுத்த போய் வாங்கிக்கன்றாங்களே. அப்ப இங்கதான் எனக்கு ஒரு மேன்மை கிடைச்சது, கர்த்தருடைய வார்த்தை கிடைக்குது அப்படின்னு சொன்னா எவ்வளவு அழகா சொல்லணும். அது சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதுல்ல, கம்முன்னு இருக்கணும். கம்பல் வாங்கின இடத்தெல்லாம் சொல்லி விடுறாங்க. அங்க போய் வாங்க, அந்த சேட்டு கிட்ட வாங்கினீங்கன்னா லாஸ்டா ஒரு பண்டிகை வரும், அப்போ உனக்கு ஸ்வீட் கொடுப்பாரு, பக்கெட்டு கொடுப்பாரு, இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க பாருங்க. பர்சு கொடுப்பாரு, காசு கொடுக்க மாட்டாரு, நம்ம கிட்ட வாங்கி அதெல்லாம் ஒரு வகையில சேர்த்து தான் ஜனங்கிட்ட கூட்டுன்னு இருக்கிறாரு. ஆனா அதை விட பெரிய ஒரு ஆசீர்வாதம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அதை தேவனுடைய பிள்ளைங்க அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் வருஷத்தை கொடுக்கிறார். ஏதோ வருஷத்தை சும்மா கொடுக்கல, ஒரு நோக்கத்தை தேவன் ஜனங்களுக்கு காண்பித்து அந்த நோக்கம் நிறைவேறும்படி வருஷங்களை அவருடைய நன்மையினால் முடிசூட்டி கொடுத்திருக்கிறாரு. அவர் பாருங்க, அவருடைய ப்ராஜெக்ட் பாருங்க எப்படி இருக்கு, முடிசூட்டி கொடுத்துட்டாரு கரங்களை தட்டி. இப்ப இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அந்த வருஷங்கள்ல இருக்கக்கூடிய நன்மைகளை அவர்கள் அனுபவிப்பார்கள், விசுவாசிக்கிறவர்கள் அனுபவிப்பார்கள். அதனால்தான் நன்மையும் கிருபையும் எப்ப தொடரும், எவ்வளவு நாள் தொடரும்? மேட்ரு தான், கரங்களை தட்டி இருக்கணும். இப்போ பாதி நாள் வரைக்கும் கிடையாது. நான் சொல்றதெல்லாம் வழங்கினாதான் வழங்கும். வழங்கலன்னு வச்சுங்க எவ்வளவு நாளானாலும் வழங்க. நிறைய பேர் வழங்காத காரணமே வழங்காது தான், வழங்குற மாதிரி வளர்க்காததும் கூட. அல்லேலூயா. நான் கூட ரொம்ப நாள் வழங்காம தான் இருந்தேன். அப்புறம் ஆண்டவர் வளர்க்க ஆரம்பிச்சாரு, வழங்க ஆரம்பிச்சது இப்போ அநேக இடங்கள்ல கொண்டு போய் என்ன பண்றாரு, வளர்க்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வழங்கச்சான்னு கேளுங்க. வழங்குச்சா? வழங்கினாதான் வழங்கன்னு சொல்லுங்க. சில வாயை திறக்க மாட்டீங்களே, வழங்கினாதான் வழங்கும். என்ன வழங்கல? மாமியாரை பத்தி மருமகளுக்கு வழங்கல, மருமகளை பத்தி மாமியாருக்கு வழங்கல, ரெண்டு பேருமே வழங்கல. கணவனை பத்தி மனைவிக்கு வழங்கல, மனைவி பத்தி கணவனுக்கு வழங்கல. இவங்க ரெண்டு பேரையும் பாக்குற பிள்ளைங்க விளங்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ வழங்கினாதான் வழங்கும். வழங்க வைப்பதற்காகத்தான் ஆண்டவர் திருச்சபையை கொடுத்திருக்கிறார். நான் மறுபடியும் சொல்றேன், ரொம்ப முக்கியம். ஏதோ வேலை இல்லாம திறந்து வச்சுட்டு ஏதோ ஒரு கூட்டம் நடத்தி காணிக்கைக்காக கிடையாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக, வாலிப பிள்ளைங்க, தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிற, ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை தெரியப்படுத்தக்கூடிய இடமாக, அதை வந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடமாக. அல்லேலூயா. அப்ப இதை மேன்மையா நினைக்கணும். அல்லேலூயா. மேன்மையா நினைக்கும் பொழுதுதான் மேன்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். ஆல்ரெடி ஆண்டவர் வார்த்தையின் மூலமாய் அதை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால இந்த இடத்துல வந்திருப்பது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு என்று அருமையான பிரதர் அட்வொகேட் அவங்க, ஊழியர் அவங்க உற்சாகமா எப்பொழுதுமே கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. அதுவும் இங்க ஏற்கனவே நான் வந்திருக்கிறேன். பாஸ்டர் அவங்க இந்த பக்கம் ஒரு இன்டர்வியூக்கு வரும்பொழுது இங்க கூப்பிட்டு வந்து அதான் ரிசீவ் பண்றது, ஒரு ஊழியக்காரனை கனம் பண்றது. வந்து இந்த நான் எங்கேயோ வந்தேன், அவருக்கு வேலை அது தேவையில்லாத வேலை தான். ஆனா அதுதான் கர்த்தரை கனம் பண்ணுகிறதற்கு அடையாளமா என்ன பண்றாங்க, ஊழியக்காரன் அடையாளம் கனம் பண்றாங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன பண்ணுவேன், கனம் பண்ணுவேன். இன்னைக்கு நிறைய பேர் ரணம் பண்றவங்க இருக்கிறாங்க. ரணம் பண்ணுகிறவர்கள் மத்தியில கனம் பண்ணுகிறவர் தான் கர்த்தர். கரங்களை தட்டி அல்லேலூயா. ரணம் பண்ணுறவங்க மத்தியில கனம் பண்றவர் தான் கர்த்தர். அல்லேலூயா. அதனாலதான் என்ன பண்ணணும், அவரை பாடும் பொழுது உயர்த்தும் பொழுது சந்தோஷமா மகிமைப்படுத்தணும்.
மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நீங்க ஆராதனை செய்யணும் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. மகிழ்ச்சி எப்படி காமிப்பீங்க நீங்க? மகிழ்ச்சி எப்படி காமிப்பாங்க? மூஞ்சில காமிப்பாங்களா? ஒரு அக்கா சொல்றாங்க மூஞ்சில காமிப்பாங்க. சொல்லும் பொழுதே எவ்வளவு மகிழ்ச்சி ஆகுது பாருங்க. மூஞ்சில காமிப்பாங்க. அல்லேலூயா, சூப்பர், வரவேற்கிறாங்க. மகிழ்ச்சி எப்படி காமிப்பாங்க? முகத்துல எப்படி காமிப்பாங்க? ஸ்தோத்திரம் போட்டுதல்ப்பா, அப்படியா? அதான் மகிழ்ச்சி. சில பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. போட்டு சிலரை போட்டு தள்ளுறதுக்காகவே சபைக்கு வராங்க. நான் சொல்றது வெளிநாட்டு செய்தி. அல்லேலூயா. இல்ல இல்ல, உனக்கு நிறைய போட்டு வச்சிருக்கிறாரு. இதை அறிந்து கொள்ளும்படி சபைக்கு வரணும். கரங்களை தட்டி. மகிழ்ச்சி எப்படி மகிழ்ச்சியெல்லாம் காண்பிப்பதற்காக தான் பல்லெல்லாம் கொடுத்துருக்கிறார் கர்த்தர். சில பேர் பல்லு எதுவும் கொடுத்துக்கிறாருன்னு நினைச்சுக்கிறாங்க. கடிக்கிறதுக்கு. யாரை கடிக்கிறதுக்குன்னு தெரியல. நான் சொல்றது வெளிநாட்டு செய்தி. யாரை கடிக்கிறாங்கன்னு தெரியல. அல்லேலூயா. சில பேர் கறியை கடிக்கிறாங்க, சில கறி மாதிரி இருக்கிற ஆலயம் கடிக்கிறாங்க. அல்லேலூயா. வெளிநாட்டுல நடக்குது. அப்ப பல்லெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? மகிழ்ச்சியை காண்பிப்பதற்கு ஒரு கருவியா கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இப்ப பல்லுன்னா காட்டுவாங்களா? இருப்பாங்க. பல்லு இருக்கதான். சிலர் பல்லெல்லாம் நல்லா இருக்கும்போது என்ன பண்ணும்? சிரிச்சு துதிச்சு பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப பல்லெல்லாம் நல்லா இருக்கும் பொழுது என்ன பண்ணும்? நீங்க நல்லா துதிச்சு ஆண்டவர் உயர்த்தும் போது இன்னும் நல்லா இருக்கும். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், மகள் கிட்ட கூட சொல்லுவேன், லிப்டிக்கை விட லிப்டிக் போட்டு நீ சபைக்குள்ள வர்றது அதுதான் அழகு நினைக்கிறத விட வந்து நீ வாயை திறக்கிறது அதை விட அழகு. கைய தட்டி பாடு, கைவலி வராது. 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 நடனமாடி பாடு, கால்வலி வராது. நடனமாடி பாடு, கால்வலி வராது. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. ஆமென். துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. ஆராதிச்சு பாரு, அட்டாக்கு வராது. துதிச்சு பாரு, சோர்வு இருக்காது. ஆராதிச்சு பாரு, துதிச்சு பாரு, சோர்வு இருக்காது. துதிப்போமா தேவனை. வாய்களை திறந்து பாடுவோமா கர்த்தரை. எல்லாரும் பாடுவோமா கர்த்தரை. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. சத்தமா சூப்பர். வாயை திறந்து பாடு, வாய் வலி வராது. வாயை திறந்து பாடு, வாய் வலி வராது.
பாடுவாங்க, பிபி இருக்குங்க எப்படி பாடுவாங்க அப்படின்னு அவங்க நினைச்சா அது தவறு. இந்த பாடல்லாம் அநேகர் இடத்துல வாயில திறந்து பாடின இந்த பிறகு இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு, எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. தினத்தந்தியில அந்த தினம் ஒரு தகவல்னு அந்த பக்கத்துல பார்த்தீங்கன்னா பாடுவதால் கிடைக்கும் நன்மைகள்னு ஒரு ஆய்வறிக்கை விட்டுருக்கிறாங்க. அல்லேலூயா. பாடுறதுனால சரீரத்தில் நன்மை உண்டாகதான் ஜெர்மனியில உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்கிட்ட அந்த தாள் இருக்கு. பாடுறதுனால நன்மை நடக்குதான். பாடும் பொழுது, அதுவும் ஏற்ற இறக்கத்துடன் பாடும் பொழுது, ஏற்ற இறக்கம்னா ஏறி இறங்குறீங்க பாருங்க, அந்த நினச்சிக்காது. நல்லா சத்தமாக வாய்களை திறந்து உயர்த்தி ராகத்தோடு அழகாக பாடும் பொழுது, சில பேர் ஏறி வருந்ததுனாலே பாடாம கம்மியாக உட்காந்துருப்பாங்க, ஐயோ முடியலப்பா. அப்படி கிடையாது. அந்த ஆய்வறிக்கை சொல்லுது, மருத்துவம் சொல்லுது, ஏற்ற இறக்கத்துடன் பாடும் பொழுது ஆக்சிஜன் அளவு கூடுதான். கரங்களை தட்டி இருக்கணும். அது மாத்திரம் கிடையாது, அந்த நுரையீரல் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து சுருங்கி விரிதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலை செய்தான். இப்போ பாடும் பொழுது அவயங்கள் வேலை செய்து. அல்லேலூயா. நீங்க ஏதோ வேலை செஞ்சுருக்கிறதுனாலே வேலை செய்து நினைச்சுக்காதீங்க. நான் காலையில் எழுந்து எல்லாத்தையும் நான் தான் கழுவுறேன், நான் தான் துவைக்கிறேன், நான் தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு மதியானத்தில் நல்லா தூங்குறத சொல்றது கிடையாது. அல்லேலூயா. வெளிநாட்டில் இருக்கிறவங்கள சொல்றேன் நான். எவ்வளோ டைம் வந்து புதுசா குழம்பே செய்யாத அளவுக்கு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டு சூடு பண்ணி எவ்வளோ டைம் சேவ் பண்றாங்க பாத்தியா, வெளிநாட்டில் இருக்கிறாங்க இவங்களாம். ஆனா என்ன சொல்லுவாங்க அவங்கள கேட்டா, நான் எவ்வளோ வேலை செய்யறேன் தெரியுமா, அப்புறம் ஏன் காய் வலிக்குது, கால் வலிக்குது, எல்லாம் வலிக்குது, நிமிரம் முடியல. யூஸ் ஆனா யூஸ் ஆகும். சிலர் பார்த்தீங்கன்னா பரண மேல வச்சிருப்பாங்க, எல்லாம் பாத்திரத்தெல்லாம் பரண மேல வச்சிருப்பாங்க. நான் அடிக்கடி சொல்றேன், பரண மேல வச்சிருப்பாங்க. அதுவும் புது பாத்திரங்கள், புதுசா எங்க அம்மா கொடுத்தது, எங்க ஆயா கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி மேல வச்சிருப்பாங்க. தூக்கி மேல வச்சுட்டு அதை எப்போ எடுப்பாங்கன்னா, நியூ இயரு, கிறிஸ்மஸ், இந்த மாதிரி பண்டிகை காலங்களை எடுத்து ஒயிட் வாஷ்லாம் பண்ணிட்டு திறந்து பார்ப்பாங்க. ஐ, மறுபடியும் அதை தூக்கி வை. இப்படி ஒரு நாள் ஒரு டைம் தூக்கி எடுத்து வச்சு ஒரு நாள் எடுத்து பார்ப்பாங்க. ஐயோ என்ன இருக்கு, துரு பிடிச்சிருக்கும், அப்புறம் ஓட்டை ஆயிட்டு இருக்கும், அப்புறம் பழசாயிட்டு இருக்கும். சில பேர் யாருன்னா கல்யாணத்துக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க, பாலிஷ் போட்டு கொடுக்கலான்ட்டு. அதை பாலிஷ் போட்டு கொடுக்கறத விட புதுசாக வாங்கி கொடுத்துடலாம் போலடா அப்படின்ற அளவுக்கு ஆகிட்டு இருக்கும். என்ன சொல்ல வரேன், புது பாத்திரம் தாங்க, பத்திரமா யூஸே பண்ணாம எடுத்து வச்சா ஒரு நாள் அது யூஸ் இல்லாம தான் போகும். ஆனா தினமும் 4 பேர் 5 பேர் இருக்கிற வீட்டில் அந்த 4 தட்டை கழுவி கழுவி சாப்பிடுவாங்க பாத்தியா, பாத்துக்கிறீங்களா? அந்த தட்டை எப்பனா துரு பிடிச்சிருக்குதா? போட்டு அந்த இரும்பு நாரில் போட்டு தேய்ச்சி அதை தேய்ச்சி இது கிளீன் பண்ணுவாங்க. சாப்பிட்டு தட்டெல்லாம் துரு பிடிச்சிருக்கா சிஸ்டர்? வீரல் விட்டுருக்கா? சின்ன பசங்களை கேட்கலாம், அது மாதிரி ஆயிருக்காடா? இல்லை, கிளீனாக இருக்குது. கழுவி கழுவி எடுத்து வைக்கிறாங்க, மறுபடியும் கழுவுறாங்க. 4 தட்டை எவ்வளோ கழுவுனுங்கிறதேமா நான் அப்படின்னு சொல்றதுக்காக எடுத்து கழுவிட்டு இருக்கிறாங்க அந்த தட்டுங்களை. அல்லேலூயா. அப்போ அதெல்லாம் பாருங்க, டெய்லி யூஸ் ஆகுறதுனாலே அதில் துரு பிடிக்கல, வீரல் விடல. நான் என்ன சொல்ல வரேன், யூஸ் ஆனா யூஸ் ஆகும். யூஸ் ஆகாம இருந்தா ஒரு நாள் யூஸ் ஆகாது. அல்லேலூயா. அது போலதான் நம்மையும் கூட வேதம் பாத்திரம் தான் சொல்லுது. அதனால தான் பாட்டு யூஸ் ஆனாதான் யூஸ் ஆகும். இப்ப கையை தட்டி பாடு, கைவலி வராது. கையை தட்டி பாடு, கைவலி வராது. நடனமாடி பாடு, கால்வலி வராது. நடனமாடி பாடு, கால்வலி வராது. யூஸ் ஆகணும். யூஸ் ஆகும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். வலி வேதனைகள் போகும். யூஸ் ஆகல, யூஸ் ஆகல. பாடுவோமா கர்த்தரே, துதிப்போமா தேவனே. பாடுவோமா கர்த்தரே,
ஒரு பெரிய சந்தோஷம்னா இன்னைக்கு தேசத்துல பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல வீடுகள்ல நிறைய குடும்பம் கணவன் மனைவியா சேர்ந்து இந்த பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஹாஸ்டல்ல ஆயா தாத்தாலாம் தட்டுக்கிட்டுலாம் வச்சுன்னு டான்ஸ் ஆடினுக்கிறாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். தேசமே மகிழ்ந்து களி கூறுது. நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதுதான் அவர் ஆவிக்குரியவனுடைய பார்வை. இதுதான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்தானே வசனம் சொல்லுது. இன்னைக்கு ஜனங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த சந்தோஷமா இருந்தாலும் சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்படி இருக்கலாமா அப்படி இருக்க என்ன பண்ண சொல்ற? கர்த்தருக்குள்ள மறுபடியும் சொல்றேன், நீங்க என்ன பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. அப்படிதான் சொல்றது வேத வசனங்கள். இதை விசுவாசிக்காதவர்களும் என்ன பண்றாங்க, கர்த்தர்னு சொல்லி இந்த வாயிலெல்லாம் கர்த்தர்னு வருமா, ஆனா அந்த வாயில தான் அதிகமா வர வச்சிட்டார் கர்த்தர்னு. அல்லேலூயா. திருவிழாக்கள்ல அங்க இங்க எல்லாரும் கர்த்தர் 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 கர்த்தர்னு பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கிறாங்க. சில பேர் எவ்வளோ காசு கூத்தா கூட சிரிக்கவே மாட்டாங்க. வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவங்களாம் சிரிக்கவே மாட்டாங்க. அதை நான் காசு கொடுக்குறேன் சிரிப்பீங்களான்னு கேட்கும் போது கூட அப்போ கூட சிரிக்க மாட்டாங்க. எவ்வளோ தருவேன் அதை கூட சிரிச்சு கேட்க மாட்டாங்க. அப்படியே காசு கொடுக்குறேன் சிரிக்கிறேன்ப்பா அப்படின்னு. எவ்வளோ தர? இந்த மாதிரி மூஞ்சிங்கெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. கோல்டன் பீச்சில் இருக்கணும் இவங்கெல்லாம். பிஜிபி கோல்டன் பீச்சில் நான் போயிருக்கிறேன் சின்ன வயசில். அங்கே ஒருத்தன் நின்று இருப்பான், சிரிக்கவே மாட்டான். சிரிக்க வைக்கணும். இப்போ டாக்டருங்க என்ன பண்ணுறாங்க, சிரிக்காத ஆள்லாம் சிரிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? விடிய காலையில் பீச்சில் போயிட்டு அந்த வாக்கிங் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, காப்பி குடியா, லாஃபி தெரப்பி. தெரப்பியான்னு கேட்டு லாஸ்ட்டில் திறக்காத ஆளுங்களுக்கெல்லாம் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சார் டாக்டர்? தெரப்பி. திறக்காதனாலே இனிமே நீ தெரப்பி என அழைக்கப்படுவாய். அல்லேலூயா. நான் ஒரு டைம் பீச்சுக்கு போனேன், விடிய கால போய் பார்த்தேன் பாருங்க, ஒரு டீம் அப்படியே சிரிச்சுன்னுக்குறாங்க ரவுண்டு கட்டி. நான் என்னன்னா அப்பதான் எனக்கு தெரியும் எதுக்கு இவங்க பாட்டு சிரிச்சுன்னுக்குறாங்க. யாருமே இல்லை, ஒரு காமெடி கூட பண்ணல. எதுக்கு சிரிச்சுன்னுக்குறாங்க? அது ஒரு ட்ரீட்மெண்ட் ஆயிடுச்சு. இவங்கெல்லாம் யார் தெரியுங்களா? வீட்டுக்காரர்கிட்ட சிரிக்காத ஆளுங்க, மனைவி கிட்ட சிரிக்காத ஆளுங்க. இவங்களுக்கெல்லாம் வந்துருச்சு இந்த வியாதி. சிரிக்கணும். நீங்க சிரிச்சீங்கன்னா உங்க மன அழுத்தம்லாம் குறையும். நான் விசுவாசிக்கிறேன். இப்ப எத்தனை பேருடைய மன அழுத்தம் குறைஞ்சிருக்கு? அல்லேலூயா. ஏன்னா சில பேர், ஐயா என்னால மறக்க முடியாது ஐயா, ஏ அழுத்தி. சில பேர் அப்படி இருக்கிறாங்க, வெளிநாட்டுல இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் முடியாத ஐயா. அப்படி இருக்கவங்க கூட தேவ சமூகத்துல வந்தா அதான் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து. அப்ப பாரத்தை வச்சுட்டு ஏதோ ஓரத்தில் இருக்கிற விஷயத்தை ஆண்டவர் சொல்லல. அவரை பாடு, அவர் நாமத்தை மகிமைப்படுத்து. அவர் என்ன பண்ணுவாரு? புதுப்பிப்பார், பலனை தருவார். அல்லேலூயா. லாஃபி தெரப்பி எப்படி வந்துச்சு? சிரிக்காதனால லாஃபி தெரப்பி வந்துருச்சு. தெரப்பியா தெரப்பி, இதுக்கெல்லாம் தெரப்பியா, நீ வாய தெரப்பியா அப்படின்னு சொல்லி லாஸ்டா இப்படிப்பட்ட ஒரு பலவீனங்கள்ல போறாங்க. ஒரு இடத்துல போய் இந்த பாடல் பாடும் பொழுது அதற்கு முன்னாடி அந்த பாஸ்டர் சொன்னார், 2030 பாத்தீங்கன்னா மேக்சிமம் நிறைய பேருக்கு ஒரு ஆய்வு அறிக்கை சொல்லியிருக்கிறாங்களா, மேக்சிமம் வந்து சுகர், பிபி முக்காவாசி எல்லாருமே வந்துருமா. அந்த மாதிரி இருந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு தகவல் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு மேக்சிமம் எல்லாரும் வாயை திறந்து சுகர் பிபியை பத்தியே பயப்படாம பாட ஆரம்பிச்சுட்டாங்கயா அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் உண்டாக்கி இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி. ஒரு 2 மாசம் 1.5 மாசம் கிட்ட உங்க பேர பையன் கிட்ட சேர்ந்து அவங்க தாத்தா பாட ஆரம்பிச்சிருந்தா வருது, நியூஸ் வருது, சாட்சி சொல்றாங்க, போன் பண்ணி சொல்றாங்க, வீடியோ அனுப்புறாங்க. எங்க பேர பசங்க ஃபுல்லா இந்த பாட்டை தான் பாடு, தாத்தா கர்த்தரை பாடுன்னு 2 மாசம் கிட்ட பாட வச்சிருக்காங்க தாத்தா. அவருக்கு 15 வருஷமா சுகர் இருந்துச்சான். அவருக்கு ஒரு மாதிரி இருந்துச்சான், சுகர் இருக்குதுடா எப்பறம் பரவாயில்ல பாடுன்னு பாட வச்சுக்கிறாங்க. அவனுங்க கூட சேர்ந்து பாடி அதுக்கப்புறம் அவர் பாடியை போய் செக் பண்ணிருக்கிறாரு. 2 மாசம் கழிச்சு செக் பண்ணும் பொழுது டாக்டருங்க சொல்லியிருக்கிறாங்களா, எங்க 15 வருஷம் இந்த சுகர் இல்லையான்றாங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதனால இயேசு கேட்டார், நான் உனக்கு சுகத்தை கொடுப்பேன்னு விசுவாசிக்கிறேன்னு கேட்டார். அதான் எவிடன்ஸ். அல்லேலூயா. உன் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். பாருங்க, அவர் பாடி பாடியில இருக்கிறதெல்லாம் சுகர் எல்லாமே போயிடுச்சு. அவரு சாட்சி சொல்றாரு. அல்லேலூயா. பாடிருந்து அடியனாக இருந்தாலும்
ஆனா விசுவாசமா பாடுறவங்களுக்கு என்ன நடக்குது? அற்புத அடையாளங்கள் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசின லாஸ்டா கரங்களை தட்டி கைய தட்டி பாடு, கை வலி வராது. கைய தட்டி பாடு, கை வலி வராது. நடனமாடி பாடு, கால் வலி வராது. நடனமாடி பாடு, கால் வலி வராது. பாடுவோமா, வாய திறந்து பாடு, வாய் வலி வராது. வாய திறந்து பாடு, சிரிச்சு துதிச்சு பாடு, சிரிச்சு துதிச்சு பாடு. துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரே. துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரே. கர்த்தரையே நீ பாடு, கர்த்தரையே வராது. கர்த்தரையே நீ பாடு, கர்த்தரையே நீ பாடு. கர்த்தரையே வராது. கர்த்தரையே நீ பாடு. ஹாப்பி ஹாப்பி ஹாப்பியாக பாடு. பிபியே வராது, ஹாப்பியாக பாடு. பிபியே வராது. துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரே. துதிப்போமா, பாடுவோமா, துதிப்போமா, பாடுவோமா, துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரே. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா. அல்லேலூயா. டாக்டர் சொன்னா செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. டாக்டர் சொன்னா அதை நம்புறதுக்கும் ரெடியா இருக்கிறாங்க. நான் போராட்டத்தில் சொல்லுவேன், மருத்துவ சேவை நாட்டுக்கு தேவை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த மருத்துவரே கடைசியா ஒரு கட்டத்துக்கு பிறகு அவரே என்ன சொல்லுவார்? நீங்கள் என்ன பண்ணுங்க, வேண்டிங்க, அதை தான் முதல்ல இருந்தே பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. சிலர் யூடியூப்ல என்ன கேட்குறாங்க, இவர்னா டாக்டரா அப்படிலாம் பாடி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எத்தனை டாக்டர் கூப்பிட்டு மீட்டிங் நடத்தி நிற்கிறாங்க என்ன வச்சு. அல்லேலூயா. பேருக்கு முன்னாடி டாக்டர் வரும்பார், அந்த டாக்டர் கிடையாது, உண்மையாகவே டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர். அல்லேலூயா. அதுக்குன்னு படித்த டாக்டர் கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களாம் பாஸ்டராக இருக்கிறாங்க, கூப்பிட்டு மீட்டிங் நடத்துகிறாங்க. உண்மைதாங்க, இப்படிலாம் செய்யும் பொழுது சரீரத்தில் ஒரு மாற்றம் நடன்னு அவங்க சொல்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ எவ்வளோ உண்மை பாருங்கள். ஒரு லேடி டாக்டர் ஃபேஸ்புக்கில் பார்த்தா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, கையெல்லாம் நீங்கள் எப்படி நல்லா இப்படி தட்டுனீங்கன்னா, அதாவது கையெல்லாம் நீங்கள் வந்து ரொட்டி சுடும் போது தட்டுறீங்களா, அந்த மாதிரி இல்லை. அல்லேலூயா. நல்லா உற்சாகமாக அப்படி தட்டும் பொழுது கைகளை அவங்க எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி செய்யும் பொழுது ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன்லாம் மாறும். ஏற்கனவே நான் சொன்ன அந்த பல்கலைக்கழகம் அந்த கண்டுபிடிப்பு பாடல் மூலமாக இப்போ அந்த பாடல் பாடும் பொழுது என்ன நடக்குதான், ஹார்ட்டில் கூட ஒரு பெரிய மாற்றம் நடக்குதான். அப்படிலாம் நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. மூளையில் ரத்த ஓட்டம் சரியாக நடக்குதான், அந்த ரத்த ஓட்டனுடைய போக்குவரத்து சரியாகுதுங்களா, இப்படி நிறைய விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் என்ன பாட்டுன்னு சொல்ல, ஏதோ ஒரு பாட்டு பாடும்பொழுது நடக்குதுன்றாங்க. ஒரு சினிமா பாடலோ ஏதோ ஒரு பாடல் பாடும்பொழுது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன், அந்த பாடல் பாடும்போதே ஒரு மருத்துவம் இப்படியெல்லாம் சரீரத்தில் மாற்றம் நடக்குதுன்னு சொல்லும் பொழுது கர்த்தரை பாடினா அதை விட நடக்கும். அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்ல வரேன். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரை எப்பொழுதும், கர்த்தரை எக்காலத்திலும், அவர் துதி எப்பொழுதும், கர்த்தரையே அப்படின்னா எக்காலத்திலும். எக்காலம் சொன்னா ஊதுறது கிடையாது, சூழ்நிலை, பிரச்சனை காலம், போராட்ட காலம், உபத்திரவ காலம், வியாதி காலம், கடன் காலம், இப்படி எந்த காலமா இருந்தாலும் என்ன பண்ணுவேன், கர்த்தரை மாத்திரம்தான் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அவர் துதி எப்பொழுதுமே என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. என் கதி அப்படின்னு சொல்றதை விட துதின்னு சொல்றேன். கரங்களை தட்டுங்க. துதிக்க துதிக்க கதியை மாற்றுவார் கர்த்தர். அல்லேலூயா. கடைசியாக நல்லா பாட போகிறோம், நல்லா ஆராதிக்க போகிறோம். ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாம் பார்ப்போம். நல்லா பார்த்துட்டு நாம் இன்னும் நல்லா ஆண்டவர் உயர்த்த போகிறோம். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு இருக்கணும். இன்னைக்கு நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் சொல்லவே தேவையில்லை. சிறு பிள்ளைங்க அவ்வளோ அவங்க வாயில் சரளமாக வருது, ஈஸியாக வருது, வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இன்னொரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, இந்த ஜெனரேஷன்
எங்கள் ஆயாவுக்கு இருந்துச்சு, தாத்தாவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க பாருங்கள். அதனால டாக்டர் சொல்லிட்டாரு, எனக்கும் வரேன்னு சொல்லிட்டாரு, அதனால் அதை நான் ரொம்ப நம்புகிறேன் அப்படின்னு இருந்தாங்க பாருங்கள். இப்போ வளர்கிற இந்த சின்ன பிள்ளைங்க வாயிலெலாம் இந்த வார்த்தை வரும்பொழுது அவன் பாருங்கள் அதை பயமே இல்லை, வராது. இப்போ ஜெனரேஷன் சொல்கிற வார்த்தை வராது. ஆனால் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் என்ன சொல்லிக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க அவங்களுக்கு இருந்துச்சு அதனால எனக்கும் இருக்குமா, வருமா. நாங்கள் என்ன சொல்கிறோம், விசுவாசத்தில் வராது. எங்கள் விசுவாசம்னா என்னங்க, இல்லாதவைகளை இருக்குள் போல அழைக்கிறதாங்க விசுவாசம். இதை தாங்க டெமோவும் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. எது இல்லையோ அதை அழைக்கணும். சில பேர் இல்லாத அழைக்கிறன்ற பேரில் பிரச்சனையெல்லாம் அழைச்சிருவாங்க, இல்லாத பிரச்சனையெல்லாம் அழைச்சிருவாங்க. இல்லாத பிரச்சனை அழைக்கும் போது அதுவே வருதுன்னா, இல்லாத சுகத்தை அழைக்கும் போது ஏன் வராது? அல்லேலூயா, அல்லேலூயா. வராதுன்னா எப்படி பிரதர் வராது? வராது அப்படின்னு பாடுறதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு தீர்வு உண்டு அப்படின்னு சொல்ல வரும். வராதுன்னா ஒரு தீர்வு உண்டு. நான் சொல்லுவேன், இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், ஒரு பிபி சுகர் அதுக்கெல்லாம் டேப்லெட்லாம் எடுத்துட்டு இருக்கலாம். இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, இன்னும் அதிகமாக பாட பாட வராது. அதாவது உங்க எண்டு வரைக்கும் வராது, பாட பாட நடுவில் ஒரு பெண்டு போட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரங்களை தட்டி, அதான் விசுவாசம். அல்லேலூயா. அப்ப இல்ல பிரதர் எனக்கு சூப்பர், இனிமே வராது, பாட பாட உயர்த்த உயர்த்த. அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். அப்படிதான் நாம ஆண்டவரிடத்துல சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல், கவனிங்க, இப்ப இந்த விசுவாசம் இல்லாம தான் தேவனுக்கு பிரியமா இருப்பதே கூடாத காரியம் அப்படின்னு சொன்னா நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்குவீங்க? கூடாத காரியம்னா விசுவாசம் இல்லாம தேவனுக்கு நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையே, சொல்லக்கூடிய காரியமே தேவனுடைய பார்வையில ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, கூடாத காரியம் என்று சொன்னால் நம்ம பாசையில சொன்னா வேலைக்கு ஆகாதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் விசுவாசியா இருக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா, நான் எத்தனை வருஷமா வந்துருக்கிறேன் தெரியுமா. அது கிடையாது. விசுவாசிக்கிறியா, அதுதான் இங்க முக்கியம். கரங்களை தட்டி, விசுவாசிக்கிறியா, அதுதான் முக்கியம். என்னன்னு விசுவாசிக்கணும்னு கீழே போட்டிருக்கு பாருங்க. தேவனிடத்துல சேருகிறவன் அவர் உண்டென்றும், கான்பிடென்ட். தேவனிடத்துல சேருகிறவன் அவர் உண்டென்றும். அப்ப அதுதான் மேல, அந்த விசுவாசம் இருக்கணும். தேவன் உண்டு என்கிற விசுவாசம் இருக்கணும். அப்படி விசுவாசிப்பதுதான் அவருக்கு பிரியம். நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தேவனே இல்லைன்ற மாதிரி நான் நினைச்சிட்டு இருப்பேன். ஆனால் ஆமாங்க, என்னங்க நான் அப்படியே தான் இருக்கிறேன், என் நிலைமை மாறல, எனக்கு சுகம் கிடைக்கல, எனக்கு எதுவும் நன்மை நடக்கிற மாதிரி தரல, இருந்தாலும் நான் விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். தேவன் பிரியப்படுவாரா? பிரியப்படுவாரா? ஒரு பேரண்ட்ஸுக்கு பிள்ளையா இருக்கிறது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா, இல்ல தொல்லையா இருக்கிறது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? பிள்ளையா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? தொல்லையா இல்லாம இருக்கிறது தான் சந்தோஷத்தை கொடுக்கும். பிள்ளையா இருந்துட்டு நான் தொல்லையை கொடுத்துருந்தேன்னா அப்ப பேரண்ட்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்காது தானே. பேரண்ட்ஸ்னா யாரு, அப்பா யாரு, அம்மா யாரு, எதுக்காக நான் பிறந்திருக்கிறேன் என்பதெல்லாம் அறிந்து கொண்டால் அவங்கள சந்தோஷப்படுத்துவோம். அப்படிதான் வசனம் சொல்லுது. ஞானம் உள்ள மகன் தகப்பனை என்ன பண்றானா, போட்டு அடிக்கிறானான்னு போட்டு இல்லை, சந்தோஷப்படுறானா, கூட சேர்ந்து குடிச்சுனுக்கிறான்னு சொல்லல. ஏன்னா எங்க அப்பா எங்க தாத்தா 2 பேருமே சேர்ந்து குடிச்சுன்னு இருப்பாங்க. இவங்களெல்லாம் பார்த்து நான் எப்படி இருந்திருப்பேன்? நாளைக்கு என்ன சாட்சியெல்லாம் நாளைக்கு தான் சொல்ல போறேன். நான் பெரிய காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையில செய்திருக்காமா. அதிகமான போதை பழக்கத்திற்கு அடிமைப்பட்டவனா இருந்தவன். குடி பழக்கம், போதை மாத்திரை, பிரவுன் சுகர், கஞ்சா இப்படி போன்ற காரியங்கள்ல அடிமைப்பட்டு இருந்தார். ஆட்டோ மெக்கானிக்காக இருந்தார். 8வது வரைக்கும் தான் நான் படிச்சிருக்கிறேன். பெரிய படிப்பாளையெல்லாம் கிடையாது. கூவாத்தூரத்துல வீடு. எங்க அப்பாவும் ஒரு ஆட்டோ டிரைவர். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறந்தோம். கூவாத்தூரத்துல ஒரு கரண்ட் இல்லாத ஒரு நிலைமை, வழக்கு தான். அப்படிதான் வளர்ந்தோம். குடும்பங்கள்லாம் அப்படிதான். இவ்வளவு சூழ்நிலை, இவ்வளவு கெட்ட பழக்க வழக்கங்கள். அந்த பழக்க வழக்கத்தை நிமித்தம் வலிப்பு வியாதி வந்தது எனக்கு. வலிப்பு வியாதியில வாழ்நாள் முழுவதும் மாத்திரை கொடுத்துட்டாங்க எனக்கு. இதுல இருந்தெல்லாம் எப்படி ஆண்டவர் ரெக்கவரி பண்ணாரு?
எப்படியெல்லாம் இதுல இருந்து சுகத்தை கொடுத்தாரு, எப்படியெல்லாம் இந்த பாடல்கள் வருகிறது என்பதை நீங்க என்ன பண்ணுங்க. ஒருவேளை கணவன் மனைவியா இருக்கிறவங்க வீட்டுக்காரையும் நீங்க என்ன பண்ணணும், கூப்பிட்டு வரணும். நாளைக்கா அவர் அழகா கூப்பிடணும். என்னங்க மீட்டிங் வச்சுறாங்க வாங்கன்னு கூப்பிடணும். அதை விட்டு வாயன் கூப்பிட்டு தானே இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மனுஷனா? சில பேர் ஒரு அம்மா எழுப்புறாங்க அவங்க வீட்டுக்கார காலையில, ஏந்திருத காலையில எழுப்புறாங்க, ஏந்திருத. நான் பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன். ஏந்திருத. அவரு லுங்கி உலர்ந்து வர்றாரு. என்னாம அவங்க ஏந்திருதன்றாங்க, அவர் வந்து என்னன்ற. நான் இந்த தேவையும் மேவையும் இப்படி மாத்தி போட்டு படிச்சு பார்த்தேன். தேவை மேவை எடுத்து இப்படி போட்டு தேவை எடுத்து இப்படி போட்டு படிச்சு பார்த்தேன். படிச்சு பாருங்களேன். மேதையா இருக்க வேண்டியங்க எப்படி எவ்வளவு பேதையா இருக்கிறாங்க பத்தியா? இப்படிதான் பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது. வாயை விரிவாய் தர அப்படின்ற வசனத்தை ஒரு அம்மா பைபிள் சர்ச்சில் கேட்டு வீட்டில் போயிட்டு வாயை விரிவாய் திறந்துக்கிறாங்க. எதுக்கு வாயை விரிவாய் திறக்க சொன்னாரு? அது திறக்கல. வீட்டில் போயிட்டு விரிவா திறந்துப்பா, சர்ச்சிலே சொல்லிட்டாங்க பைபிள்ல தான் வாயை விரிவா திறக்க சொன்னார். அப்படி வாயை விரிவா திறந்துருக்கிறாரு. அவங்க வீட்டுக்காரர் கேட்டுக்கிறேன், ஏன் இப்படி கத்துற, கம்மியா பேச, இப்படிலே டென்ஷன் ஆகும், இதுலயே வந்து பிபி வந்துடாது உனக்கு, ஏன் கத்துற? பக்கத்துல அக்க பக்கத்துல கேட்கணுமா? சின்ன விஷயமா தான் அவ்வளவு கத்தி இருக்கிறாங்க. இல்ல பைபிள்லயே இருக்குதான் வாயை விரிவா திறன்னு சொல்லிட்டு. மாமியாரும் வந்து கேட்டுருக்காங்க, அம்மா கத்துற அப்படின்னு. பைபிள்ல ரெண்டு பேர்கிட்டையும் சேர்ந்து நல்லா கத்தி இருக்கிறாங்க. அதுதான் அவங்க கடைசியா திறந்தது வாயை. ரெண்டு பேரும் சேர்ந்து திறக்காத அளவுக்கு ஆகிட்டு இருக்கிறாங்க. வெளிநாட்டுல நடக்கிற விஷயத்த சொல்றேன். ரெண்டு பேரும் சேர்ந்து திறக்காத அளவுக்கு தையல் போட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கினாங்க. அப்புறமா தான் வசனம் தெரியுது. அல்லேலூயா. வாயை எதுக்கு திறக்கணும்? வாயன் போயன் இதுக்கா அன்பா நீங்க கூப்பிடணும்னு சொல்றதுக்காக சொல்ல வர. அல்லேலூயா. அந்த அம்மா காயில எழுப்புந்து தப்பா எழுப்பல. அவங்க வீட்டுக்காரன் ஏந்திரதான்னு காப்பி குடுக்குதான் எழுப்புனாங்க. ஏந்திரதான் தான் அந்த காப்பி குடித. அது வந்து குட் மார்னிங் கிடையாது, லெக் மார்னிங். அப்படி எழுப்பி கொடுத்துருக்காங்க. அவரும் குடிச்சிட்டு அப்படியே சொல்லு ஊத்தினா அடுத்தையும் குடிச்சிட்டு அப்படியே தொடச்சிட்டு காப்பியை குடிச்சு முடிச்சுட்டு, ஆனா அவங்களும் சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. வழங்குதுங்களா? வழங்கினாதான் வழங்கும். அப்ப என்ன பண்ண, நாளைக்கா வீட்டுக்கார வந்து பாருங்க அப்படின்னு கூப்பிட்டு வரணும். அந்த சமரியா ஸ்திரீ அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் போய் சொன்னா பாரு, அது மாதிரி நீங்க வந்து வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுங்க. அல்லேலூயா. முடிஞ்ச ஊர்ல இருக்கிறவங்க சொல்லுங்க, வந்து பாருங்க. இப்படியெல்லாம் போத பழக்கத்துல இருந்தாராம், வலிப்பு வியாதியில இருந்தாராம், வாழ்நாள் முழுவதும் மாத்திரை கொடுத்துட்டாங்களாம். சும்மா புருடா விடல, எப்டைன் சோடியம் ஆல்பரைன் சொல்லிட்டு அந்த மாத்திரையுடைய பெயர். எனக்கு கொடுத்த மாத்திரை. இதுல இருந்தெல்லாம் ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரா? கொடுப்பாருங்க. வந்து பாருங்க, வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, கூப்பிட்டு வந்து பாருங்க. இல்லையா, நான் எங்க வீட்டுக்காரங்க 40 நாள் ஜெபம் பண்றேன், ஆனா அவர்கிட்ட நான் அவர்கிட்ட போக மாட்டோம், பேச மாட்டேன். ஆனா அவர்கிட்ட பேச மாட்டேன். ஆனா அவருக்காக நான் 40 நாள் போட்டுக்கிறேன். 40 நாள் போட்டு ஒண்ணுமே இல்லை, அவர்கிட்ட எதுவும் பேசலனா. அல்லேலூயா. அவர் பாப்பாரு 40 நாள் 80 நாள் வர மாட்டாரு. அவர் 40 நாள் இங்க போட்டு அவர்கிட்ட போகும்போது அப்படி கிளாஸ் எல்லாம் டொம்முன்னு வச்சா எப்படி வைப்பாரு? நீங்க ஜபம் தான் பண்றீங்க, அவர் மனம் திரும்பணும்னு பண்றீங்க, கட்டப்பசங்க விடுதலானும் பண்றீங்க. ஆனா அங்க கிரியையில காண்பிக்கணும்ல. கிரியை இல்லாத விசுவாசம் எப்படி இருக்கு? டெத்துல இருக்குதான். எவ்வளவு சொத்துல இருந்தாலும் விசுவாசம் இல்லைன்னா டெத்து தான். அல்லேலூயா. அதனால இந்த வசனம் வாசிங்க, மறுபடியும் முதல்ல இருந்து வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது வேலைக்கு ஆகாது. கூடாத காரியம் நீங்க நினைச்சீங்க, கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருந்தா கூடாத காரியம். அல்லேலூயா. கூடாத காரியம், கூடாத காரியம். பக்கத்துல பா சொல்லுங்க,
விசுவாசமே இல்லாம எப்படி காரியம் கூடும் நினைக்கிறீங்க நீங்க? இங்க போட்டிருக்கு பாருங்க, கூடாது காரியம், கூடாது, கூடாத காரியம், முடியாத விஷயம், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தீர்ப்பு, ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை. இந்த உலகம் எவிடன்ஸே இல்லைனாலும் தப்பு செஞ்சா கூட ஒரு மாதிரி தீர்ப்பை கொடுத்துடலாம். ஆனா இந்த விசுவாசத்தின் அடிப்படையில தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தீர்வு உண்டாகுகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. இது யாரும் அமௌண்ட் கொடுத்து இந்த தீர்ப்பெல்லாம் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அல்லேலூயா. அட்வொகேட் இருக்கிறதுனால சொல்றேன். அல்லேலூயா. அமௌண்ட் கொடுத்து மாற்ற முடியாது. இந்த தீர்ப்புக்கு அவர்தான் ஜட்ஜா இருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப சிம்பிளுங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் கொஸ்டின், ஏன்னா தேவனிடத்துல சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு, இதெல்லாம் நீங்களும் நானும் ஏற்கனவே படிச்சிருப்போம். ஆனா அடிக்கடி அதுதான் அந்த வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது புதிய காரியங்களை தேவன் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. இப்போ பைபிள் வச்சிருக்கிறேன், இதெல்லாம் படிச்சிருக்கிறேன்ற மாதிரி நினைச்சீங்கன்னா இந்த காரியங்களை தெரிஞ்சுக்க முடியாது. சில பேர் பைபிள் வச்சுட்டு இருப்பாங்க, அதை பத்திரமா தலைமாட்டிலையும் வச்சுட்டு இருப்பாங்க. இந்த வசனங்கள்லாம் பார்த்து படிக்கிற மாதிரியே படிச்சிருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டா வேலை செய்யும். அல்லேலூயா. தலைமாட்டில் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க, அவங்க ஹார்ட்டில் வச்சிருப்பாங்க வார்த்தைகளை. சில பேர் தலைமாட்டில் வச்சுட்டு பயந்து இருப்பாங்க. பயந்து இருக்கிறனால தான் தலைமாட்டாண்டே வச்சுருக்கிறாங்க. நான் சொல்றது வெளிநாட்டில் இருக்கிறவங்கள சொல்றேன். அல்லேலூயா. ஏன்னா என்ன சொல்றாங்க, அவங்க பேய் பிடிக்கும் அதனால சொல்லிட்டாங்க, பைபிளை தலைமாட்டம் வச்சா பேய் என்ன பண்ணும், படிக்கும். பேய் பைபிள் படிக்கும். ஏசுநாதர் வந்து பேசுதே. அல்லேலூயா. வசனம்லாம் சொல்லுது. அப்போ என்ன பண்ணுது, பைபிள் தெரிஞ்சிருக்குது. தலைமாட்டில் வச்சுருந்தவங்களுக்கு பைபிள் தெரிஞ்சிருக்குது, வசனம் தரல, வார்த்தை தரல. அல்லேலூயா. நான் பைபிளில் 365 தடவை ஒரு வார்த்தை வருதான். என்ன வார்த்தை வருதான்? அதை வச்சுன்னு 360 நாளும் பயந்துக்கிற ஆட்களை பார்த்துக்கிறீங்களா? 360 தடவை பயப்படாதுன்னு பைபிளில் இருக்குதான் அந்த வார்த்தை. பயப்படாத பயப்படாதன்னு. ஆனால் பயப்படாதன்னு இருக்கக்கூடிய அந்த வார்த்தை அடங்கிய பைபிளை வச்சுன்னு எங்கள் மாமியார் வச்சுட்டுக்கிறாங்களா, எங்கள் நாத்தனார் வச்சுட்டுக்கிறாங்களா, எங்கே வச்சுட்டுக்கிறாங்க. ஆனால் இவங்க விசுவாசி. லிசன். அப்போ இந்த விசுவாசத்தில் தேவனை பிரியப்படுத்த முடியுமா? அதுக்காக தான் சொல்கிறேன். மாமியார் வச்சுட்டுக்கிறாங்களாம். எதுக்குமா வச்சுட்டுக்கிறாங்க? எனக்கு குழந்தை பிறக்கூடாதுன்னு எங்கள் மாமியார் வச்சுக்கிறாங்கம்மா. என்னம்மா வச்சுக்கிறாங்க? என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்களாம்மா? ஆமாயா செஞ்சு வச்சுட்டாங்களாயா. நான் ஒரு இடத்துல பார்க்குற ரொம்ப பரிதாபமான கேரக்டரு இந்த மாமியாரும் நாத்தனாரும். நிறைய இடங்களில் கேள்விப்பட்டுனுக்கிறேன். அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. இங்கே எத்தனை மாமியார் இருக்கிறாங்கன்னு தெரில எனக்கு. அல்லேலூயா. அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. அவங்க எங்கேயோ இருக்கிறவங்கள அவங்கள பிடிக்காததுக்கு ஒரு காரியத்தை சொல்லி சில ஆட்கள் வெளிநாட்டில் இப்படி தப்பிச்சுன்னு இருக்கிறாங்க. அல்லேலூயா. மாமியார் வச்சுட்டுக்கிறாங்க, நாத்தனார் வச்சுட்டுக்கிறாங்க, என்னம்மா வச்சுட்டுக்கிறாங்க, மந்திரிச்சு வச்சுட்டுக்கிறாங்க. தெரியுமா? நல்லா ஆமாம் தெரியும். மந்திரிச்சு வச்சுட்டுக்கிறாங்க. தெரியல, எந்திரிச்சு போய் எதிரோ நீ தானே மந்திரிச்சு வச்சுட்டு. அப்போ விசுவாசிக்கிறவன் என்ன பண்ண மாட்டான், பதற மாட்டான். ஒரு கர்த்தரை விசுவாசிக்கக்கூடிய ஊழியக்காரன் இப்படி சொல்லவும் முடியாது. அவன் என்ன சொல்லுவான், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காதுமா. அப்ப இந்த வார்த்தை அடங்கிய ஆண்டவர் சொல்ற வார்த்தையெல்லாம் வேஸ்டா? இந்த வார்த்தையை விட உங்க மாமியார் வல்லமை உள்ளவர்களா? ஹலோ, நாத்தனார் வல்லமை உள்ள, அப்ப அப்படி விசுவாசிக்கிறீங்களா? அதுதான். இப்படி விசுவாசிச்சா தேவனை பிரியப்படுத்த முடியாது. அது கூடாது காரியம், கூடாத காரியம், காரியம் கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வழங்குது? வழங்கினாதான் வழங்கும். அல்லேலூயா. சில பேர் சொல்றாங்க மருந்து வச்சிட்டாங்கய்யா. எங்கம்மா வச்சாங்க? வயிற்றுல வச்சுட்டுக்கிறாங்க. எப்படி திறந்து வச்சிட்டாங்களா? மருந்து திறந்து வச்சாங்களா? டோரா இருக்குது, வயிற்றுல டோர் போட்டு திறந்து மருந்து வச்சிட்டாங்க. மூஞ்சிங்கள போடுறேன். 2026 வந்து இப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான், ஒரு தேவனுடைய பிள்ளைகள் பலப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 4 நாள் கூட்டத்தை கர்த்தர் ஏற்பாடு செய்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவர்கள். Glory, glory, glory to Jesus. எவ்வளவு ஆணித்தரமா சொல்லுது பாருங்க. இந்த விசுவாசம் இல்லாம நீங்க, அதுவும் இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லாம தேவனை
பிரியப்படுத்த முடியாது. எப்படிப்பட்ட விசுவாசம்? எனக்கு ஒரு தேவன் உண்டு, அதை அறிந்திருப்பதுதான் பெரிய விசுவாசம். கரங்களை தட்டி. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. புதிய காரியத்தை இப்பொழுதே தோன்றும் என்றாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து விடு, காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து விடு, காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. அவரே உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்திடுவாரே. அவரே உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்திடுவாரே. நிச்சயமாகவே சொல்லுங்க, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்புறியா? நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, வீண் போகாது. நீதியின் பலிகளை நீ செலுத்தி செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால், நீதியின் பலிகளை நீ செலுத்தி செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் அவரோ அவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவரோ உன்னை விட்டு, என்னை விட்டு, நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை என்றும் கைவிடுவதில்லை. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே சொல்லுங்க, விசுவாசமா நம்பிக்கை வீண் போகாது. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, உன்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே. கண்ணாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. கண்ணாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாகி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாகி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை, கரங்களை தட்டி, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை. அந்த நல்ல வாழ்க்கை ஏதோ காரு பங்களா வீடு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ரட்சிப்பு ஒரு நல்ல வாழ்க்கை. நீங்க ரட்சிக்கப்பட்ட ஜனம், அதனாலதான்
ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? பில்கேட்ஸ் கூட கிடையாது. அப்புறம் யாரு? அம்பானி கூட கிடையாது. அப்புறம் அதானி. அதான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. அதானி ரட்சிப்பு இல்லை. எவ்வளவு இருந்தாலும் இந்த அல்லையில இல்லை. ஹல்லேலூயா. நம்மளுக்கு தெரியாது, நிறைய தொல்லையில இருக்கலாம். நீங்களும் நானும். அதனாலதான் விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் இருக்கிறார். இதுதான் யாருக்கு இல்லை? நிறைய வச்சுட்டு இருக்கவங்களுக்கு இல்லை. வழங்குதுங்களா? பக்கத்தில் பசங்களை வழங்கினா தான் வழங்குன்னு சொல்லுங்க. என்ன வழங்குச்சு? என்ன வழங்குச்சு? டாட்டான்னு ஒருத்தர் தாருங்க. டாட்டா நிறுவனம் பாருங்க, அவ்வளோ கோடி கணக்கான சொத்து இருக்கு. ஆனால் அவர் இறந்து போயிட்டாரு. ஒன்றுதையும் எடுத்துன்னு போல. அவர் இருக்கும்போது நிறைய ஹெல்ப் பண்ணார். அதெல்லாம் டிவிலெல்லாம் போட்டு காமிச்சாங்க. அதை பார்த்து சொல்கிறேன். நான் சொல்கிறேன், இந்த டிவி நியூஸ் எல்லாம் நாடகம் பார்க்கணும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. நியூஸ் பார்க்கணும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அவருடைய டெத்து கூட புதைக்காதீங்க, கழுகுக்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ சரீரம் பாருங்க எப்படி இருக்கு. இப்போ வாழும் பொழுது ஒரு தேவ நம்பிக்கையில வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவன் உண்டு என்கிற அந்த விசுவாசம் அதிகமா இருக்கணும். இந்த விசுவாசம் இல்லாம அவர் எப்படி நான் பிரியப்படுத்த முடியும்? ஒரு புள்ள அப்பானே தெரியாம அப்பான்னு எப்படி அவர் அறிந்திருப்பான்? புரியலையா எங்களுக்கு? நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் வழங்கினா தான் வழங்கும். அல்லேலூயா. சில பேர் அப்பான்னு கூப்பிட ஆசை ஆசைன்னு பாடிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. எந்த பிள்ளையாவது உண்மையாகவே ஒரு தகப்பனுக்கு பிறந்திருந்தா அந்த தகப்பனை பார்த்து, இப்போ உங்கள் பையன் இருக்கிறான், உங்கள் பையன் வந்து நேராக வந்து சார் அட்வொகேட் சார் உங்களை அப்பான்னு கூப்பிடலான்னுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது வந்து நல்லாவா இருக்கும்? ஏய் நான் தானே அப்பா இப்படி சொன்னா தப்பா? அப்போ இப்படிதான் மோல்டு பண்றாங்க. அதுதான் அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆசைப்பட மாட்டாங்க, அப்பன் தான் கூப்பிடுவாங்க. அல்லேலூயா. அம்மான் தான் கூப்பிடுவாங்க. அதுதான் உரிமை, அதான் ரைட்ஸ். அப்போ அதற்கு காரணம் அப்படி கூப்பிடுறாங்கன்னா அறிந்திருக்கணும். இப்ப தேவன் யார் என்பதை விசுவாசிக்கிறவர்கள் அறிந்திருக்க வேண்டும். தேவனிடத்துல சேருகிறவன். நீங்களும் நானும் யார்கிட்ட சேர்ந்திருக்கிறோம்? ஒரு கட்சியில சேர்ந்துங்கிறது கிடையாது. இப்ப தேவனிடத்துல சேர்ந்துக்கிறவங்களாம் கொஞ்ச நாள் இப்போ கட்சியில சேர்ந்துக்கிறாங்க. கட்சியில சேருது இல்லை, சர்ச்சில் சேர்றது தான் நம்மள ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு பொறுப்புல இருக்கிறாங்களா, ஓகே. ஆனா அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா இப்போ பார்க்க முடியுது. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும். அல்லேலூயா. இப்போ கட்சியில் சேர்ந்து இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? நான் பார்த்துருக்க நிறைய பேரை பாக்கெட்டில் ஒரு ஃபோட்டோ வச்சுக்கின்னு எனக்கு அண்ணங்கிறார் தெரியுமா, எனக்கு அக்காக்காரங்க தெரியுமா, அவங்கக்காரங்க தெரியுமா சொல்லினே இருப்பாங்க. என்னத்துக்கு சொல்லினுங்கிறாங்க? எதனா ஒரு பிரச்சனைனா வா, கண்டிப்பா பிரச்சனை வரும். ஏன்னா பிரச்சனைய வாழ்றிய, பிரச்சனைய வாழ்றிய வரும். என்கிட்ட எல்லாரும் நம்புறாங்குது, எல்லா நம்புறாங்குதுன்னா அப்ப எல்லா நம்பருக்கு உண்டான வேலை நடக்கும். ஹலோ, என்கிட்ட எந்த நம்பரும் இல்லை. அல்லேலூயா. எனக்கு அந்த போலீஸ்காரர் தெரியும், அட்வொகேட் தெரியும், எனக்கு தெரிஞ்சவங்களாம் இந்த ஒரு பொசிஷன்ல அதிகாரத்தில் இருந்தாலும் அந்த பார்வையில் நான் பார்க்கல. அல்லேலூயா. சில பேர் அந்த பார்வையிலே பார்த்து மைண்ட்ல வச்சிருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள்லாம் வருவதற்கு, ஏன்னா அவங்களே விசுவாசிக்கிறாங்களா, அதை வரும் வராது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களே அது ரெடியா இருக்கிறாங்க. ஒரு நாவட்டம் என்ன எங்க அண்ணன் கூட்டு வரேன். அப்போ அண்ணனை எதுக்கு வச்சுருக்கிறாங்க? பாக்கெட்டில் அதுக்கு தான் வச்சுட்டு இருக்கிறாங்க, கலாட்டா பண்ணுறதுக்கு தான். இப்படி தான் ஒரு பேர பையன் எதுக்கட்டாலும் ஆயாவை போய் கூட்டின்னு போயிடுவான். ஆயா ஆயா ஆயான்னு கூப்பிட்டு போயிட்டு ஆயாவை சண்டைக்காரியா ஆக்கி விட்டுதே அவன் தான். அது ஆயாவுக்கு தெரில. அது தெரியாமல் இவங்க ரொம்ப கெத்தா பார்த்தியா நான் யார் தெரியுமா அப்படின்னு காமிச்சுட்டு இருந்துக்கிறாங்க. ஆனால் இப்போ இதை யோசிச்சாங்கன்னா பேர பையனை அவங்க அடக்கி வளர்த்துருப்பாங்க. ரெண்டு பேர பசங்க சின்னதாக சண்டை போட்டு கோவம் வந்து சண்டை போட்டுருச்சுங்க. உடனே ஆயாவிட்ட சொல்கிறான். அதுக்கு முன்னாடி தான் அந்த பேரப்பனுடைய ஆயாவும் இவங்களும் டீ சாப்பிட்டு வந்துருக்குறாங்க. வந்து சொன்ன உடனே அந்த டீ குடிச்சதை கூட மறந்துட்டு அதை எப்படி உன் பேர பையன் அடிப்பான்?
அதை எப்படி அடிக்கலாம், அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் போது, ஆமா உட இப்பதானே ஒன்னா டீ குடிச்சோம், டீ இருக்குது, அதை எப்படி அடிக்கலாம், நாங்களாம் பெத்தோம். வார்த்தை வருது பாருங்க. அப்ப அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவாங்க, அப்ப நாங்க மட்டும் நான் வளர்த்தமா, நாங்க சோறு போடுறோம், அப்ப நாங்க என்ன பண்றோம், புண்ணாக்கா போடுறோம். இப்ப பேச்சு வளர்ந்து 2 பேரும் முடிய பூச்சின்னு அடிச்சுன்னு பிறல்றாங்க. இந்த 2 பசங்களும் குறுக்குறைய வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. போயாச்சு ஆயாகிறாங்க. அதுக்காக சொல்றேன், அவ்வளோ நம்பிக்கை பாருங்க. ஆயாகிறது நம்பிக்கை. இது மாதிரி பண்ணி பண்ணி ஆயாவே இல்லை, அந்த ஞாபகம் கூட அவனுக்கு இல்லாம எங்க ஆயா கூப்பிட்டு வரேன்னு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டுக்கிறான். போனா போட்டோவாகிறாங்க ஆயா. அவ்வளோ கான்பிடென்ட் இருக்குது அவனுக்கு. போட்டோவா மாட்டின பேர் கூட விட மாட்டானுங்க சில பேர் ஆயா. அதை விட நீங்கள் விசுவாசிக்கிறவர், அதுதான் பவுல் சொல்றார், இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இதை அறிந்திருக்கணும். தேவனிடத்துல சேருகிறவன் இதை மறக்கவே கூடாது. நீங்களாம் யார்கிட்ட சேர்ந்துக்கிறீங்க, எந்த கட்சியில சேர்ந்துருக்கிறீங்களோ, யாருக்கு ஓட்டு போடுறீங்களோ, ஆனா மெயினா என்ன தெரிஞ்சிருக்கணும், தேவனிடத்துல சேர்ந்திருக்கிற நான் அவர் உண்டென்றும், அவரை தேடுற எனக்கு பலன் அளிப்பார்னா, நான் ஜெபம் பண்ணணும் யாருன்னா போட்டு தள்ளுவார்னு நினச்சுன்னு கூடாது. அவங்கள போட்டு தள்ளுறாரு, இவங்கள போட்டு தள்ளுறாருன்னு அவ்வளோ பெரிய ஆளா சொன்னோன்னே எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், முடிஞ்சா நீ அவங்கள மன்னின்னு சொல்லுவார், அவங்கள நேசின்னு சொல்லுவார். அதுதாங்க இயேசு, அதுதான் இயேசு. இன்றைக்கு உலகம் வேற மாதிரி கற்றுக் கொடுத்ததுனால தான் சிலருக்கு கோபம், வெறி, வடக்கன் வடக்கன் வடக்கன்னு சொல்லிட்டு மனசுல என்ன ஆயிடுது, அவனுக்கு வடக்கனை பார்த்தா அடிக்கணும்டான்ற மாதிரி போதை பழக்கத்துல ஒருத்தனை போட்டு அடிச்சிருக்கிறான். குடிச்சிட்டு போதை பழக்கத்துல நானும் ஒரு போதைக்கு அடிமையாகி இன்னைக்கும் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் பிள்ளையா ஆக்கப்படாம இருந்திருப்பேன். நானும் அப்படிதான் இருந்திருப்பேன். அதுக்காக சொல்ல வரேன், தேவன் யார் என்று அறிந்திருந்தா எனக்கு ஒரு விஷயம் புரிந்திருக்கும், எனக்குள்ள கோபம் வராது. அல்லேலூயா. என்னை போல இருக்கிற ஒருத்தனை நேசிக்க தான் தோணும். இதை தான் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். நீ வடக்கனாரு, தெற்கனாரு, மேற்கனாரு, இல்ல நார்த்தனாரு, அல்லேலூயா, எந்த ஆளா இருந்தாலும் சரி, தேவனால் படைக்கப்பட்ட மனுஷன், உன்னை நான் நேசிக்கிறேன் அப்படி என்கிற எண்ணம் உருவாகும். இன்னைக்கு அந்த பிள்ளைங்க ஒரு சில டிவியில எல்லாம் பார்த்துருப்பீங்க, நியூஸ்லாம், எப்படி கண்ணு இருக்க உண்மையை அதை பார்த்து நான் அழுதுட்டேன். வாலிப பிள்ளைங்க. அதனால்தான் பைபிள் சொல்லுது, வாலிபனே உன் வாலிப பிரயத்துல என்ன பண்ணு, கூச்சிட்டு கத்தியத்துன்னு சுத்திட்டு இருக்காதரா, சிருஷ்டிகரை நினை. இந்த இயேசுவை நினைக்கலனா, இந்த சிருஷ்டிகரை விசுவாசிக்கலனா, நானும் அப்படிதான் இருந்திருப்பேன். அதற்காகத்தான் சொல்றேன், தேவனிடத்துல சேர்ந்ததுனால இப்ப தேவன் யாருன்னு எனக்கு தெரியுது. தேவன் யாருன்னு தெரிஞ்சதுனால அவரால் படைக்கப்பட்டது எல்லாமே அந்த உயிரினங்களுக்கு உண்டான மதிப்பை என்னால கொடுக்க முடியுது. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும், தம்மை தேடுகிறவர்களுக்கு நீங்க பயப்படவே கூடாது. போன வருஷம் நடக்கல, இந்த வருஷம் நடக்குமா, இந்த வருஷம் கிடைக்குமா? வசனம் சொல்லுது, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும், தேடுகிறவர்களுக்கு. நீங்க எங்கெங்கெல்லாம் தேடினீங்க, நீங்க எந்த சந்தெல்லாம் தேடினீங்களா எங்கண்ணா? இப்போ இதுதான் தேடுகிறது. கரங்களை தட்டி இருக்கணும். இருக்கிறீங்க தேவனை தேடுறத எங்க தாடி வச்சுன்னு இருப்பாரான்னு பார்த்துட்டு இருக்குது கிடையாது. அல்லேலூயா. தாடி வச்சுன்னு இருப்பாரான்னு கிடையாது. தேவனை தேடுறதுன்னா அவருடைய வார்த்தையை தேடுவது. வார்த்தையை தேடும் பொழுது அந்த வார்த்தை உனக்கு அவர் என்னவா இருக்கிறார் என்பதை தெரியப்படுத்தும். உனக்கானதை அவர் செய்து முடிப்பார் என்பதை தெரியப்படுத்தும். உனக்குள்ளே விசுவாசம் உண்டாகும். விசுவாசிக்கக்கூடிய அந்த எண்ணம் உள்ளே வரும் பொழுது எனக்கு ஒரு தேவன் உண்டு என்பது தெரிய வரும். அல்லேலூயா. அவரை தேடுற எனக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. அந்த பலனை யாருமே என்ன பண்ண முடியாது, டிஸ்கரேஜ் பண்ண முடியாது, தடை பண்ண முடியாது. எனக்கான பலனை அவங்க வச்சிட்டு இருக்க முடியாது. கரங்களை தட்டு. நாளைக்கு நம்ம தொடருவோம். இந்த பலன் ஏன் சுகமா இருக்காது, ஏன் பலனா இருக்காது? பலன்னா நம்ம ஆளுங்க நினைச்சுட்டு இருக்காங்க, அமௌண்ட் தான் நினைச்சுன்னு இருக்கிறாங்க. பலன்னா அமௌண்ட் வரும், எனக்கு அது வரும், இது வரும். ஏன் அது சுகமா இருக்காது? ஏன் உங்களுக்கு அது பலனா இருக்காது? அது ஏன் ஆயுசு நாட்களா இருக்காது?
அது ஏன் உங்களுக்கான ஆசீர்வாதமா இருக்கு. அது பலன்னா அந்த பலன்ல அவ்வளோ அடங்கி இருக்குதுங்க, எல்லாமே அடங்கி இருக்குது சிஸ்டர். நான் அப்படிதான் பார்க்குறேன். அதனால எதை பற்றியும் கவலைப்படலை. எனக்கானதை ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் செய்வார். இதுதான் விசுவாசம். எனக்கு ஒரு தேவன் உண்டு, எனக்கானதை என்ன பண்ணுவாரு, ஏற்ற நேரத்தில் செய்வார். ஒரு குழந்தை இல்லையா, யூ டோன்ட் வரி. மாமியார் மேலே நாத்தரார் மேலே போட்டுங்கிறத விட பாரத்தை இவர் மேலே வச்சா அல்லேலூயா, ஏற்ற நாளில் அற்புதங்களை செய்வார். திருமண தடையா காரியங்களை கர்த்தர் ஏற்ற நேரத்தில் வாய்க்க செய்வார். எஜுகேஷன், இப்படி எந்த காரியங்கள், பிள்ளைகளுடைய வருங்கால பயம் இருக்கா, கவலைப்படாதீங்க, ஏற்ற நாளில் செய்வார். நீங்க தேவனிடத்துல சேர்ந்து இருக்கிறீங்க என்பதை முதல்ல அறிந்து கொள்ளணும். வாலிப பிள்ளைங்க, நான் தேவனிடத்துல சேர்ந்து இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க ஸ்கூல்ல சேர்ந்துருக்கலாம், இல்லை ஸ்கூல்ல அந்த விளையாட்டில் சேர்ந்துருக்கலாம், அதெல்லாம் கிடையாது. தேவனிடத்துல சேர்ந்தது அதிகமாக நம்பணும். அல்லேலூயா. எப்படி? அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வார்த்தை, பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரியம். ஆமென். அப்ப அவரை பிரியப்படுத்தும் பொழுது கூடாத காரியம் கூட கூடுகிற காரியமாய் மாறிவிடும். அல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா? Glory to Jesus. Hallelujah. Hallelujah. பக்கத்துல பார்த்து கேளுங்க, வழங்குச்சான்னு கேளுங்க. யாருக்கிட்ட சேர்ந்துக்கிற? தேவனிடத்துலையா இல்லை தேவையில்லாத இடத்துலையா? அல்லேலூயா. யாருக்கிட்டப்பா சேர்ந்துருக்கிற? நான் அண்ணங்கிட்ட சேர்ந்துக்கிறேன், அக்கா கிட்ட சேர்ந்துக்கிறேன். அல்லேலூயா. முதல்ல விசுவாசிக்கிறவர்கள் தேவனிடத்தில் சேர்ந்திருப்பதை அறிந்து கொள்ளணும். இந்த 2026வது ஆண்டிலே ஆண்டவர் நம்மோடு கூட அதை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைங்க இதை அறிந்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்குள்ள பயம் இருக்காது, விசுவாசம் உண்டாகும், ஒரு தைரியம் வரும். பிள்ளைங்க கிட்ட சொல்லுவாங்க, கவலைப்படாதடா, காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார் சொல்லுவாங்க. வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் செய்வார். மனைவி கிட்ட சொல்லுவார், கவலைப்படாதம்மா. பிள்ளைங்க சொல்லுவாங்க, இதை கரெக்டாக கேட்டீங்கன்னா அப்பா அம்மா கிட்ட சொல்லுவாங்க. அல்லேலூயா. இதை விசுவாசிக்காதவன் தான் போட்டு தொல்லை போயின்னு இருப்பான். என்ன பைக் வாங்கி தரலையா, இன்னும் எனக்கு அதை செய்யலையா, எதை செய்யலையா, அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணி இருப்பான். நான் சொல்றது வெளிநாட்டில் இருக்கிறாங்க அந்த பசங்களாம். அல்லேலூயா. அப்போ இதை சத்தியத்தை அறிந்து கொண்டவன் தேவன் ஏற்ற நேரத்தில் எங்கள் அப்பாவுக்கு தருவார், எங்கள் அம்மாவுக்கு தருவார், அவங்கள ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பலன் அளிப்பார் என்று விசுவாசிக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துடும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வழங்குச்சு? மறுபடியும் கேட்குறேன், வழங்கினாதான். ரொம்ப சிம்பிள்ங்க. ஆண்டவர் நமக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாருங்க. இன்னைக்கு போதனைகள்லாம் வேற மாதிரி பயம் காட்டுற மாதிரி இருக்கு. நீங்க ஃப்ரீயா இருங்க, கர்த்தர் மேல பாரத்தை வச்சுட்டு ஃப்ரீயா இருங்க. அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் சில பேர் சிரிக்க கூட மாட்றாங்க, சோத்திரம் கூட வாயில அழகா பாஸ்டர் பார்த்தா என்ன பண்ணும், அழகா வாயில அழகா ஸ்தோத்திரம் சொல்லணும். ஸ்தோத்திரம் பாஸ்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாஸ்டர், ஸ்தோத்திரம் ஐயா அப்படின்னு சொல்லி காத்து அடிச்சுன்னு, ஏன்னா ஒரு பயம். அல்லேலூயா. சும்மா அந்த மாயமான பயம் இருக்கக்கூடாது, மரியாதை இருக்கணும், அது உண்மையா இருக்கணும். அப்ப தேவனிடத்துல சேருகிறது மறக்கவே கூடாது. நீங்க வீட்டுக்கு போகும்போது கூட என்ன பண்ணணும், யோசிச்சுட்டே போ. நாளைக்கு உற்சாகமா எல்லாருமே உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஆயா யாருனா இருந்தா கூட்டிட்டு வந்துடுங்க. வேற எதுக்குன்னா கூட்டின்னு போயிருங்க, ஆயாவை இங்கே கூட்டின்னு வந்துடுங்க. ஆயா வாயா, வாங்கி தர உனக்கு சாயா, வந்துட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பேர பசங்களுக்கு சொல்றேன், கூப்பிட்டு வரணும். தாத்தா வரதாலும் கூப்பிட்டு வாங்க, முடியலையா நாங்கள் தூக்கின்னு வரோம், கூப்பிட்டு வாங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறவன் அவர் இருக்கிறார்னு அவனுக்கு தெரியும், மறக்க மாட்டான். கரங்களை தட்டி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும்
நிர்மூலமாகாததோ உங்க கிருபைதான், உங்க கிருபைதான், உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா. வாய்களை திறந்து நன்றி நன்றி ஐயா. கருவினிலே கண்டவரே நல்லவரே உமக்கு நன்றி. கருவினிலே கண்டவரே நல்லவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதோ ஆகாததோ, நிற்பதோ நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி அப்பா, தேவனே. ஆயிரம் பேர் இருக்கையிலே என்னை தெரிந்து உமக்கு நன்றி. ஆயிரம் பேர் இருக்கையிலே என்னை தெரிந்து உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதோ உங்க கிருபைதான், உங்க கிருபைதான், உங்க கிருபைதான், உங்க கிருபைதான், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மையன்றி யாரும் இல்லை இந்த உலகத்துல, உம்மையன்றி யாரும் இல்லை இந்த ஊருக்குள்ள, உம்மையன்றி யாரும் இல்லை இந்த உலகத்துல, உதவிட உம்மையன்றி யாரும் இல்லை இந்த உலகத்துல. நாம் விழுந்தாலோ எழுந்தாலோ நீங்கதான், நான் சிரித்தாலும் அழுதாலும் நீங்கதான் ஏசப்பா, நீங்கதான். நான் விழுந்தாலும் எழுந்தாலும் நீங்கதான், நான் சிரித்தாலும் அழுதாலும் நீங்கதான் ஏசப்பா, நீங்கதான் ஏசப்பா, நீங்கதான். உம்மையன்றி யாரும் இல்லை இந்த உலகத்துல, உம்மையன்றி யாரும் இல்லை இந்த ஊருக்குள்ள, உம்மையன்றி யாரும் இல்லை இந்த உலகத்துல, உதவிட உம்மையன்றி யாரும் இல்லை இந்த உலகத்துல. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். எங்களுக்கான தேவன் நீர் இருக்கிறீர். உங்களை போல யாரும் இல்லை, யாரும் இல்லைன்னா உங்களை மாதிரி யாரும் இல்லை. ஆண்டவரே வா, உம்மிடத்திலே சேருவதற்கு நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி, ரட்சிப்புக்காக நன்றி. அதன் அடிப்படையில் உம்மோடு சேர்த்திலே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உண்டு என்று விசுவாசிக்கிற உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே பலன் உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலன் உண்டு. அந்த பலன் சுகமாகவும் பலனாகவும் ஆரோக்கியமாகவும்
தேவையான எதிர்பார்ப்புக்கான காரியங்களாகவும் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வந்தவண்ணமாய் போகாதபடி கர்த்தாவே பெரிய விசுவாசத்தோடு நான் தேவனிடத்துல சேர்ந்திருக்கிறேன். அவர் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆதலால் எனக்கு பலன் உண்டு, ஆதலால் எனக்கு பலன் உண்டு என்கிற விசுவாசத்தோடு கடந்து போக கர்த்தர் உதவி செய்யுங்க. நாளை நடக்கூடிய கூடுதல் வல்லமை விளங்கட்டும். காலையிலும் மாலையிலும் தொடர்ந்து நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஊழியர்களுக்காக, குடும்பங்களுக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்க அப்பா, தொடர்ந்து நடத்துங்க. அப்படியே செய்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நாம நல்லா கரங்களை தட்டி கையை தட்டி பாடு.